உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு உயிர் பெற்று வாழ் சொல்லுது. அந்த 4 பறவைகளும் அவையினுடைய இறைச்சியோடு ஒன்று இணைந்து உருவத்தோடு திருப்பி உங்களிடத்துல வரும். இப்ராஹிம் நபியை பாலம் அன்னவும் ஆயினாங்க. இப்ப தெரிஞ்சுக்கங்க அல்லாஹ்வுடைய சக்தி என்னன்னு. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தஆலா ஈமான சொல்லிக் கொடுக்கும். ஏங்க அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு ஈமான சொல்லிக் கொடுக்கணும்? நம்மளை சுத்தி மாகூல் இல்லை அப்படின்னா இந்த ஈமான் நம்மள்ட்ட இருந்து போயிடும். நம்மளை சுற்றி அந்த ஈமானுடைய மாகூல் இல்லைன்னா நம்ம எதை பார்க்குறோமோ, எதை பேசுகிறோமோ, எதை பற்றி யோசிக்கிறோமோ, எந்த மாகூல்ல இருக்கிறோமோ, இன்னைக்கு உள்ள மாகூல் பாருங்க குஃபருடைய மாகூல். குஃபரில் கொண்டு போய் விட்டுரும். அல்லாஹ் தஆலா இந்த மாகூலை உருவாக்கி சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி நமக்கு ஈமானுடைய பாடத்தை சொல்லி கொடுத்தா நம்மளை சுற்றி மாகூலை உருவாக்குங்க, ஈமானை பலப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. சில முயற்சி செய்யலாங்களா பாருங்க. நம்ம வீடுகளில் நம்ம பேசக்கூடிய பேச்சு ஈமானுடைய பேச்சா இருக்கும். அது நம்முடைய மனைவியா இருக்கலாம், நம்ம குழந்தைங்களா இருக்கலாம், நம்ம அப்பா அம்மாவா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், கடைவீதியில் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஸ்கூல் படிக்க காலேஜ் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்.